ஓவரா பேசின ராதிகாவை ஓங்கி ஒரு அறை விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும் தனம். அதை விட்டுட்டு ராதிகா பேச்சில் ஆஃப் ஆகிட்டு இங்கே ரூமில் வந்து தனம் அழுதுட்டு இருந்தது யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கலையோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு தருவீங்க அன்பு உறவுகளை. இனி வரக்கூடிய எபிசோடுக்கான ப்ரொடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். கதிரேசன் தனம் மனசு விட்டு பேசியிருந்தா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. இந்த கேடுகட்ட ராதிகா நம்ம தனத்தை பயங்கரமாக குழப்பி விட்டுட்டாங்க. ரூமுக்கு வந்த நம்ம தனம் பார்த்தீங்கன்னா ராதிகா பேசினதை நினச்சி பயங்கரமாக அழுதுட்ருக்குறாங்க. அந்த டைமில் நம்ம தனம் கதிரேசன் எழுதின லெட்டரை படிக்கிறாங்க. அதை படித்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதில் கதிரேசன் தன்னோட காதலை ரொம்பவே தெளிவாக வந்து சொல்லியிருந்தாலுமே தனம் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் அவர் எப்போ எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்தளவுக்கு ராதிகா பார்த்தீங்கன்னா தனத்தை வந்து குழப்பி விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். கதிரை நம்ம ஏன் புரிஞ்சுக்காமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தனம் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதே சமயம் அடுத்தடுத்து ராதிகா கதிர் வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற அந்த விஷயங்களையுமே நினச்சி பார்க்குறாங்க. ராதிகா சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி இங்கே தனம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தனம் ஒர்க்குக்கு கிளம்புறாங்க. இங்கே ருக்மணி அம்மா கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அந்த டைமில் தனம் வந்து கால் தவறி கீழே விழுக போகிறாங்க. நம்ம ருக்மணி அம்மா தான் வந்து தனத்தை வந்து சரியான டைமில் பிடிச்சிறாங்க. என்னம்மா தடங்களாக இருக்குது, கிளம்புற டைமில் ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா பரவாயில்ல இருக்கட்டும், ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனம் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. இங்கே ருக்மணி அம்மாவோட மனசே கொஞ்சம் சரியில்லை. இங்கே தனம் எப்போதும் போல் ஆட்டோ ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க மனசே கொஞ்சம் கூட சரியில்லை. நடந்த விஷயங்களில் நினச்சி ரொம்பவே வந்து கவனம் இல்லாமல் ஓட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நடுவால் ஒரு பைக் வந்து தனம் அவங்க மேலே மோதிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக போனதில் தனத்தோட ஆட்டோ பார்த்தீங்கன்னா கவிழ்ந்துடுது. பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடுது. தனம் பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ருக்மணி அம்மா தனத்துக்கு வந்து தொடர்ந்து கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம தனத்துக்கு வந்து அவங்களால ரீச் பண்ண முடியலை. ருக்மணி அம்மாவுக்கு ரொம்பவே பயம் வந்துடுது. தனம் காலையிலேயே வீட்டிலேருந்து கிளம்பும் போதே வந்து தடங்களாக இருந்துச்சு. நமக்குமே மனசு சரியில்லை. இப்போது ஃபோன் போட்டாலும் அவளுக்கு ரீச் ஆகலையே, எதனாலும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கதிரை பார்க்குறதுக்காக பதட்டத்தோட வீட்டில் இருந்து நம்ம ருக்மணி அம்மா பார்த்தீங்கன்னா போகிறாங்க. இதை பார்த்த ராதிகாவுக்கும் வாசுகிக்கும் ஒன்றுமே புரியல. என்ன இந்த ருக்மணி எங்கே இவ்வளோ அவசரமாக போகிறா, என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கதிர் வந்து நடந்த விஷயத்த வந்து டக்ளஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி தனம் என் மேலே கோபமாக இருந்தாங்க. இதில் வேற இந்த ராதிகா எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் மேலே விழுந்து கிடந்ததில் பயங்கர கோவத்தில் தனமாக இருந்தாங்க. அவங்கள எப்படி சமாதானப்படுத்தினே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. டேய் மாப்பிள்ளை, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அதுபடி பண்ணு, கண்டிப்பாக தனப்பிள்ளை சமாதானம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ருக்மணி அம்மா பார்த்தீங்கன்னா கதிர் தம்பி கதிர் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வராங்க. என்னாச்சு ருக்மணி அம்மா இவ்வளோ பதட்டத்தோட அவசர அவசரமாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரமே அம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. கதிர் தம்பி தனத்தை பார்த்தீங்களா, தனம் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எதுவும் சொல்லிட்டு போனாலா அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. இங்கே கதிர் இருந்துக்கிட்டு இல்லையேம்மா, நான் தனத்தை வந்து காலையில் வீட்டில் பார்த்தது தான், அப்புறம் நான் பார்க்கல, அவங்களுமே இங்கே வரலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஏங்கம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் விசாரிக்கும்போது நானும் தொடர்ந்து கால் பண்ணுறேன், தனம் ஃபோனை ரீச் பண்ண முடியலை, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா வந்து சொல்லவும் இங்கே கதிர் இருந்துக்கிட்டு ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயுமே வந்து போயிட்டு கேட்குறாங்க. ஃபோன் போட்டும் கேட்குறாங்க. ஆனால் தனத்தை யாருமே பார்த்தீங்கன்னா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம ருக்மணி அம்மா கதிர் தனத்தை தேடி அலையிறாங்க. அதே மாதிரி தனத்தோட ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா தனத்தை எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது. நம்ம கதிர் வந்து அங்கே போயிட்டு பார்த்தா அது தனத்தோட ஆட்டோ. அதை பார்த்ததுமே நம்ம கதிருக்கும் ருக்மணி அம்மாவுக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஆட்டோவில் போயிட்டு பார்த்தா பிளட்டாக வேறு இருக்குது. அதை பார்த்து நம்ம கதிர் ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடாரு. தனத்துக்கு என்னாச்சுனே தெரியலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல்லையுமே போயிட்டு நம்ம ருக்மணி அம்மாவும் கதிரும் போயிட்டு பார்க்குறாங்க. பட் அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம தனம் இல்லை. நம்ம கதிர் பார்த்திங்கன்னா ரொம்பவே உடஞ்சி போயிடுறாரு. நம்ம ருக்மணி அம்மா இருந்துக்கிட்டு கதிரை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பாருப்பா, கண்டிப்பாக நம்ம தனத்துக்கு எதுவுமே ஆகாது, நீ இந்த மாதிரிலாம் உடஞ்சி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் தனத்தோட ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலாக தனத்தை தேடிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க தனத்தை பார்த்துறாங்க. இங்கே நம்ம கதிருக்கும் ருக்மணி அம்மாவுக்கும் பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களுமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இங்கே நம்ம தனத்தோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. தனத்துக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது.
ருக்மணி அம்மா விட இங்கே கதிர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடாரு சின்ன குழந்த மாதிரி. இங்கே தனத்தோட ஃப்ரெண்ட்ஸும் இங்கே நம்ம ருக்மணி அம்மாவும் பார்த்தீங்கன்னா கதிரை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. தனத்துக்கு எதுனாலும் தவறாக ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் உசுரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் பார்த்தீங்கன்னா மனசு வெறுத்து போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வீட்லேயுமே விஷயம் தெரிய வருது. ராதிகாவுக்கு செம்ம கொண்டாட்டமாக இருக்குது. இங்கே நம்ம வாசியை கையை பிடிச்சி டான்ஸ் ஆடுறாங்க. அத்தை எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அவள் அப்படியே போய் சேர்ந்துட்டானா அவ்வளோதான், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, ஈஸியாக நான் கதிர் மாமாவோட ஒன்று சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பார்த்தீங்கன்னா செம சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. இங்கே வாசுகி மனசுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ண தான் செய்கிறாங்க. என்னத்தை முகத்தில் கொஞ்சம் கவலை தெரியுது, தனத்தை நினச்சி கவலைப்படுறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இவகிட்ட நம்ம ஆமான்னு சொல்லிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளை உண்டுலேன்னு சொல்லிட்டு பண்ணிடுவா அப்படின்னு வந்து இல்லை இல்லை நான் எதுக்காகடி அவளை பற்றி கவலைப்பட போகிறேன், பாவம் கதிரேசன் தான் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. மாமாவை கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றிடுவேன், அவள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டானா கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணுவார், அப்புறம் மறந்துடுவார், நான் இருக்கேல்ல அவரை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ராதிகா. அந்த டைமில் ஷாலினி சௌந்தர்யா வந்து ராதிகா பேசுகிறத கேட்டுட்டு செம்ம கோவப்பட்டு, நீங்களாம் ஒரு பொண்ணா ஏன் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, தனம் அன்றைக்கி ஆக்சிடெண்ட் மட்டும்தான் ஆயிருக்குது, மற்றபடி அவங்களுக்கு எதுவுமே ஆகலை, அவங்க செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க. உடனே ராதிகா இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள் அந்த தனம் இந்த உலகத்தை விட்டே தான் போக போகிறா, அதுதான் நடக்க போகுது, அதை முன்கூட்டியே நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன், அதுக்கு எதுக்காக நீங்கள் கோவப்பட்டுட்டு இருக்கிறீங்க, ஓ தனம் போயிட்டானா நீங்களும் இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி ஒரு நிலமை ஆயிடுமே அதுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே ஷாலினி சௌந்தர்யாவும் பார்த்திங்கன்னா ராதிகாவை அடிக்காத குறை தான் ரொம்பவே பயங்கரமாக திட்டிட்டு போகிறாங்க. டாக்டர் பார்த்ததுமே கதிர் போயிட்டு டாக்டர்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க, கால்லையுமே விழுந்துறாங்க, என் தனத்தை எப்படினாலும் காப்பாற்றிடுங்க, என் தனம் இப்போ நல்லா இருக்காளே எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே டாக்டர் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கப்பா ஃபஸ்ட்டு எழுந்துடுங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ நீங்கள் தான் எனக்கு கடவுள், என் தனத்துக்கு என்னாச்சு, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக கதிர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இங்கே பாருங்கள் அவங்களுக்கு ரொம்பவே அடிபட்டிருக்குதான், தலையில் அவங்களுக்கு ரொம்பவே பலமாக அடிபட்டிருக்குது, எங்களால் வந்து உறுதியாக எதுவுமே சொல்ல முடியாது, அவங்களுக்கு சுயநினைவு வரலாம் இல்லை மொத்தமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னமோ டாக்டர் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதும் இங்கே நம்ம கதிர், ருக்மணி அம்மா, தனத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே கதறி அழுகிறாங்க. இங்கே டாக்டர் கதிர்கிட்ட வந்து நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசுங்க, நடந்த விஷயங்களை வந்து அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் அப்பப்போ பேசிகிட்டே இருங்க, கண்டிப்பாக எதுனாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம கதிர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க. கதிர் தம்பி, நீங்கள் தனம் மேலே எவ்வளோ காதல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பாக கடவுள் கைவிட மாட்டார், உங்களுக்கு தனம் கண்டிப்பாக உயிரோட கிடைப்பா, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிச்சுக்கிறாங்க. இங்கே கதிர் போயிட்டு தனத்தோட நிலைமையை பார்த்து ரொம்பவே கதறி அழுகிறாங்க. தனத்துக்கிட்டையுமே பேசுகிறாங்க. தனத்தோட கையை பிடிச்சி நம்ம கதிர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலாக தான் மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கொட்டி தீர்த்துட்டு இருக்க, நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் தனம்மா, உங்கள் மேலே நான் உயிரையே வச்சுருக்கிறேன், உங்களுக்காக நான் ஒரு லெட்டர் எழுதினேன், ஆனால் அதை எனக்கு கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லை, உங்களை நான் அந்தளவுக்கு காதலிக்கிறேன் தனம்மா, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்குமே, நீங்கள் இல்லைன்னா நான் ஒன்றுமே கிடையாது, உங்களுக்காக தான் இப்போ இந்த உசுரை வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசுகிறாங்க. நம்ம கதிர் பார்த்திங்கன்னா தன் மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தனத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. நம்ம கதிர் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுகிறாரு. நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும், இப்போ இல்லைனாலும் எப்போதாவது அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் இருக்கிறேன் தனமா, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சே, சத்தியமாக தனமா நான் உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு மட்டும் எதனால ஆச்சுன்னா நானுமே உங்கள் கூடவே வந்துடுவேன், நானுமே வந்து செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே கதிர் பேசின விஷயங்களெல்லாம் கேட்டு இங்கே தனத்துக்கிட்ட நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்குது. தனம் கண்ணிலேருந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் வடியுது. அது மட்டும் இல்லாமல் தனம் பார்த்திங்கன்னா கைகளையுமே அசைக்கிறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம கதிருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தனமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. லைட்டாக நம்ம தனம் பார்த்திங்கன்னா கண்ணை திறந்து பார்க்குறாங்க. தனம் கண்ணை விழிக்கவுமே இங்கே நம்ம கதிரேசன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே கதிரேசன் வந்து ரொம்பவே சத்தம் போடுறாங்க, சீக்கிரம் வாங்க, தனம் கண்ணை திறந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே ருக்மணி அம்மா, தனத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. டாக்டரையுமே வந்து கூட்டிகிட்டு வராங்க.
நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் நேரம் வெளியே இருங்க, நாங்கள் செக் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லவும், இங்கே தனத்தையுமே செக் பண்ணிவிட்டு டாக்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே குட் நியூஸை தான் சொல்கிறாங்க. இப்போது உங்ககிட்ட ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அவங்க சீக்கிரமே குணமாயிடுவாங்க, நீங்கள் யாருமே கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் தான் இங்கே நம்ம கதிர், ருக்மணி அம்மா எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தனம் க்யூர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவுக்குமே விஷயம் தெரிய வருது. ராதிகா பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. இந்த ஆக்சிடெண்ட்லேயே அவள் இந்த உலகத்தை விட்டு போயிடுவா அப்படின்னு நினச்சா, நல்லா ஆயிட்டாளா, நம்ம இதை வந்து சும்மா விடக்கூடாது, அவளை கண்டிப்பாக எதுனாலும் பண்ணணுமே, அவள் இருந்தால் நமக்கு பிரச்சனை தான், நம்ம கதிர் மாமாவோட சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து பிளான் பண்ணுறாங்க. அத்தை, நம்ம அந்த தனத்தை பார்க்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், இங்கே வாசிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. என்னடி நீயா அந்த தனத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான், நீ வரையா இல்லையா, சரி வா போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த டைமில் ருக்மணி அம்மா வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. இங்கே கதிர் மட்டும்தான் தனத்தோடு இருந்தாங்க. இவங்க போகவுமே தனத்தை பார்த்துக்க சொல்லி அவர் ஏதோ டேப்லெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. அந்த டைமில் பார்த்தீங்க, ரூம்குள்ளே போன ராதிகா தனத்தை அப்படியே பயங்கரமாக முறைச்சிட்டு இருக்கிறாங்க. நீ இருந்தால் என் வாழ்க்கைக்கு வந்து கண்டிப்பாக பிரச்சனை தான், இந்த ஹாஸ்பிட்டல்லையே உன்னோட உயிர் போயிடட்டும் தலையணையை வச்சு நம்ம தனம் முகத்திலேயே அமுக்கிறதுக்காக போகிறாங்க. இதை பார்த்த வாசிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. ராதிகா என்னடி பண்ணிகிட்ருக்குற, விட்டால் கொலை பண்ணிடுவ போலையே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பார்த்தா எப்படி தெரியுது, இந்த தனம் உயிரோடு இருக்கக்கூடாது, என் மாமா எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன வேணாலுமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே வாசிக்கு இருந்துக்கிட்டு, ஏண்டி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற, இந்த மாதிரிலாம் பண்ணாதடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் ராதிகா பார்த்தீங்கன்னா வாசியே மிரட்டுறாங்க. இங்கே பாரு, இவ உசுறு போகிறதுக்கு முன்னாடி உசுரை நான் எடுத்துருவேன், அமைதியாக இரு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே வாசிக்கு அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. ராதிகாவை பார்த்தாலே வாசிக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. டேப்லெட் வாங்க போன இடத்துல ரொம்பவே கூட்டமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கதிர் வந்து ரிட்டன் வந்துடுறாரு. அந்த டைமில் தான் ராதிகா வந்து தனத்தை வந்து தலையணையை வச்சு அமுக்கி கொல்ல பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த டைமில் நம்ம கதிர் பார்த்திங்கன்னா வேகமாக டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வராங்க. அந்த டைமில் தான் வந்து ராதிகா அப்படி பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம கதிர் பார்த்திங்கன்னா பயங்கர அதிர்ச்சியிலையும் கோபத்துலேயும் நிற்கிறாங்க. ஏய் ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க. ராதிகாவும் வாசுகியும் செம்ம அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. இனி நம்ம கதிர் பார்த்திங்கன்னா என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி